மாணவர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் சோசியல் சர்வீஸ். சமூக சேவையை பற்றி சில வினாக்களுக்கு பதில் காண்போம். வாட் இஸ் எய்ம் ஆஃப் சோசியல் சர்வீஸ்? சமூக சேவையினுடைய நோக்கம் யாது? பொதுவாக என்சிசியினுடைய பி சான்றிதழ் தேர்விலும் சி சான்றிதழ் தேர்விலும் இந்த மாதிரியான கேள்வி வரும். அதில் நம்ம இதுக்கு பதிலை பார்த்தோம்னு சொன்னால், வாட் இஸ் எய்ம் ஆஃப் சோசியல் சர்வீஸ் என்ற வினாவிற்கு டு டீச் த cadet about the values and skills in extending welfare services among the weaker section of the community. அதாவது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் நலன் கருதி தொண்டு செய்தலின் மதிப்பினையும் திறனையும் மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவதுதான் இதனுடைய நோக்கமாகும். சமூகத்தில் காணப்படுகின்ற நலிந்த பிரிவினரின் நலன் கருதி தொண்டு செய்தலின் மதிப்பினையும் திறனையும் மாணவர்களுக்கு புகட்டுவது சமூக சேவையினுடைய முதல் நோக்கமாகும் அப்படிங்கிற கருத்தை மையமாக வச்சு இதுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எ வீக்கர் செக்ஷன் ஆஃப் த கம்யூனிட்டி? என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இல் ஹெல்த், அதாவது உடல்நல கேடு, இதை அந்த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த கம்யூனிட்டியில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நலிந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உடல் நலக்கேடு. லேக் ஆஃப் சானிடேஷன், சுற்றுப்புற சுகாதாரம் இன்மை, அதை பற்றியும் நம்ம கவனிக்கணும். லேக் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர் பற்றாக்குறை, பாதுகாப்பற்ற குடிநீர். இல்லிட்ரசி, எழுத்தறிவின்மை. இக்னோரன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், உரிமைகளையும் கடமைகளையும் அறியாதிருத்தல். இதெல்லாம் நலிந்த சமூகத்தினுடைய முக்கிய பிரச்சனைகளாக கருதப்படுகிறது. உடல் நலக்கேடு, சுற்றுப்புற சுகாதாரமின்மை, பாதுகாப்பற்ற குடிநீர், எழுத்தறிவின்மை, உரிமைகளையும் கடமைகளையும் அறியாமை, இதெல்லாம் அவர்களுடைய பிரச்சனைகளாக கருதப்படுகிறது. அன்பான தேசிய பணி மாணவர்களே, இதற்குரிய விளக்கங்களை நன்கு அறிந்து கொண்டு தேர்வில் சிறப்பாக எழுதுகள். ஜெய்ஹிந்த். நன்றி.